அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பதிவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஸ்வீப்பர் இந்த மாதிரியான ஒரு 392 வேகன்சிஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73 பார்த்தோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 71, 2025 இன்னொரு வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுவும் 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது என்ன மாதிரியான பதவிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி அண்ட் பர்சனல் அசிஸ்டண்ட்டில் இல்லாமல் பர்சனல் கிளர்க்கு இந்த மாதிரியான பதவிகளுக்கு நான் வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6/4/2025 இருந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 5/5/2025 இந்த டேட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு. இதை பற்றின மற்ற விவரங்கள், காலிப்பணியிடங்கள் எத்தனை, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபீஸ், இந்த இதுக்கு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உள்ள இது மாவட்ட நீதிமன்றங்களுக்கானது கிடையாது. இதுவும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கானது. சென்னையில் தான் உங்களுக்கு பணி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம காலி பணியிடங்கள் விவரங்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், அவங்களுக்கு அந்த போஸ்ட்டில் 28 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்கான சம்பள விகிதம் 56,100 2,05,700 வரைக்கும் சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவதாக பார்க்க போகிற பணியின் பேர் ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்ட்ரல் ஜெனரல், அதுக்கு ஒரு காலி பணியிடங்களும் அவங்களுக்கான சம்பள விகிதம் 56,100 2,05,700 வரைக்கும் சம்பள விகிதம். மூணாவதாக பார்க்க போகிற பணியின் பேர் பர்சனல் அசிஸ்டன்ட், அது 14 காலி பணியிடங்களுக்கும் அவங்களுக்கான சம்பள விகிதம் 36,400 1,34,200 வரைக்கும் சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க. நான்காவதாக பார்க்க போகிற பதவியின் பேர் பர்சனல் கிளர்க்கு, அதற்கு 4 காலி பணியிடங்களும் அதற்கான சம்பள விகிதம் 20,600 75,900 வரைக்கும் சம்பள விகிதம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கான காலி பணியிடங்கள். இந்த விவரங்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், இதற்கான வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதற்கு குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பியவங்களாக இருக்கணும். மேற்கொண்டு மற்ற பதவிகளுக்கு மொத்தமாக அதிகபட்சமான வயதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கான அதிகபட்ச வயது 37. இப்போ நம்ம பார்த்த கேட்டகரியை இல்லாமல் மற்ற கேட்டகரி அதர்ஸ் எல்லாருக்கும் யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 32 வருடங்களும் வயது வரம்பு ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து இதற்கான கல்வி தகுதி பார்க்கலாம். பர்சனல் அசிஸ்டன்ட் அண்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ் அவங்களுக்கு அந்த பதவிக்கும் ப்ரைவேட் செக்ரட்டரி ரிஜிஸ்டருக்கான ப்ரைவேட் செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதியும் ஒரே மாதிரியானது. அதாவது எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஆஃப் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் டைப் ரைட்டிங்கில் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும். டிகிரி முடித்தது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்டு த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்லேயே ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங்கில் ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டிகிரியோட இந்த டைப் ரைட்டிங்கான இந்த இது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்சனல் அசிஸ்டன்ட் அண்ட் பர்சனல் கிளர்க் இவங்களுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் எனி அதர் டிசிப்ளின்ஸ், அப்போ அதாவது ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். அதை தொடர்ந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் இவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஷார்ட் அண்ட் ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங் ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க டிகிரி முடிச்சுட்டு இதுவும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்து படிச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் இதற்கான கட்டணம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இது இல்லாமல் உள்ளவங்க அதர்ஸ், யூஆர் இவங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு வந்து 1600 அப்ளிகேஷன் ஃபீஸும், ப்ரைவேட் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு அதே 1600 அப்ளிகேஷன் ஃபீஸும், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்டர்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, அந்த 3வது பார்த்த பதவிக்கு 1000 அப்ளிகேஷன் ஃபீஸும், பர்சனல் கிளர்க் போஸ்ட்டுக்கு 800 அப்ளிகேஷன் ஃபீஸும் ஒதுக்கியிருக்காங்க. இது இல்லாமல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த பதவிகளுக்கான தேர்வு செய்யும் முறை செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும், அதை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வைவா இருக்குங்க. ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வச்சுடுவாங்க. அதுக்கு 2 பார்ட்டில் படிக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 50 மார்க்குக்கு இருக்கும். அதில் மினிமமாக நீங்கள் 20 மார்க் எடுத்தால் தான் பாஸுங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் பியில் டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு 100 மார்க்குக்கு இருக்கும். அதில் 35 மார்க்கு நீங்கள் மினிமமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் இந்த இதில் தான் நடக்கும். நெக்ஸ்ட் அதற்கான சிலபஸ் கொஞ்சம் பார்க்கலாம். பார்ட் ஏல நம்ம ஜென்ரல் தமிழ் படிக்கிற மாதிரி இருக்குங்க, அதாவது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்ட் பியில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் ஜென்ரல் டாபிக்ஸ், ஃபிசிக்ஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், எலாபரேஷன், மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் இந்த இதில் நீங்கள் படிக்கணும். பார்ட் ஏ, பார்ட் பி இதுதான் சிலபஸ். ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் படிச்சுக்கணும். அந்த எக்ஸாம் முடித்ததுக்கு பிறகு அதுலேருந்து மார்க் வெளியிட்டு அதில் பர்டிகுலர் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள ஷார்ட் லிஸ்ட்டுக்கு பண்ணி அவங்கள ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்லேயும் ரிட்டன் எக்ஸாம் அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு வைவா இருக்கும். வைவாவோட உங்களுக்கு முடிச்சுட்டு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டு அவங்கள செலக்ட் பண்ணிவிடுவாங்க. டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்தோம் 8th குவாலிஃபிகேஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73 பார்த்தோம். அதற்கான வீடியோவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் பாருங்கள். அது 8ஆம் வகுப்பு தகுதிக்குள்ளது. இது டிகிரி ஸ்டாண்டர்ட், டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கானது. இந்த விவரங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.